ஓமலூர் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 797 புடவைகளை பறிமுதல் செய்தனர். துளசம்பட்டி பகுதியில் வாகன தணிக்கையின் போது காரை சோதனையிட்டதில் 139 பட்டு புடவைகளும், ஜலகண்டாபுரம் பகுதியில் சோதனையின் போது 658 கோரப்பட்டு புடவைகளும் ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்டதால் பறிமுதல் செய்தனர். ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவைகளை பறிமுதல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் ஒரு நபரை சோதனையிட்டதில் சட்டைக்கு உள்ளே துணி பெல்ட் அமைத்து அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கூலி வெங்கட சத்யநாராயணன் என்பவர் தங்கம் வாங்குவதற்காக 16 லட்சம் பணம் எடுத்து சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.